உலக புற்றுநோய் தினம் 2015 முன்னிட்டு சேத்பட் யூனியன் பல்கலைக்கழக வளாகத்தில் VS மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது. புற்றுநோய் குறித்து ஆரம்பத்திலேயே கவனம் எடுத்துக்கொண்டு தீர்வு பெறலாம் என்றும், புகையிலை பொருட்களை அறவே தவிர்க்க வேண்டும் என்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அரும்பாக்கம் துவாரகா தாஸ் கோவர்தன் தாஸ் வைணவ கல்லூரியில் மனோவிகாஷ் 2K15 எனும் கலாச்சார நிகழ்ச்சி நடந்தது. மாணவ மாணவிகள் தங்கள் பாணியில் மேடையில் ஏறி நிகழ்ச்சியை கலக்கினர். ரங்கோலியில் துவங்கி மேடை ஏறியது வரை வணிக வரித்துறை மாணவ மாணவிகள் தங்களது திறமைகளை காட்டி பார்வையாளர்களை அசத்தினர். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு அருகே வரலாற்று சிறப்புமிக்க வெள்ளீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் திங்களன்று காலை வெள்ளீஸ்வர் மற்றும் பரிகார மூர்த்திகளுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடந்தது. சுவாமிக்கு மகா அபிஷேகமும் தீப ஆராதனையும் நடந்தது. இதேபோல் சென்னை மண்ணடி புதுத்தெருவில் அமைந்துள்ள செங்கழுநீர் பிள்ளையார் கோவிலில் பல்வேறு சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் கும்பாபிஷேகம் நடந்தது. இதில் கோவிலின் சேவா சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் சைதாப்பேட்டை சொர்ணாம்பிகை காரணேஸ்வரர் கோவிலில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு தெப்பக்குளத்தில் உள்ள இந்திர தீர்த்த நீராழி மண்டப விமானத்திற்கு வர்ணம் பூசப்பட்டு சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் கும்ப கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து தெப்ப திருவிழா நடக்கவுள்ளது. ரஷ்யாவின் மாஸ்கோ நகரைச் சேர்ந்த 2 ஆண்டு 9 மாதங்களான கிளைவ் குட்ரியாவ்சிவ் எனும் சிறுவன் இதய தசை நோயால் அவதிப்பட்டு வந்தான். மிகவும் அபாயகரமான நிலையில் சென்னை அடையாறு போர்டிஸ் மலர் மருத்துவமனையில் கிளைவ் அனுமதிக்கப்பட்டான். இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய கட்டாய நிலையில் மூளைச்சாவு அடைந்த பெங்களூருவைச் சேர்ந்த 2 வயது சிறுவனின் இதயம் கிளைவுக்கு பொருத்தப்பட்டது. 8 மணி நேர அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. சிறுவனின் தாய் நெல்லி தற்போது மகிழ்ச்சியில் திளைத்துள்ளார். இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட சிறுவனும் தற்போது நல்ல நிலையில் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர்.